ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு வந்திருக்கோம். சரி, இன்றைக்கி வந்து அப்பாவுக்கு சபரிமலை மாலை போடுறதுனால குலதெய்வங்களை போய் மாலை போட்டு வருவோன்ட்டு சொல்லி வந்திருக்கோம். பாருங்கள், இது ஃபுல்லும் கம்மா தான். மழை டைம் வர முடியாது. மழை டைம் வந்தோம்னா தண்ணியில் தான் நடந்து வரணும். இப்படி டயத்தில் வந்துக்கலாம். ஆனால் இப்போயுமே எவ்வளோ தண்ணி கிடக்கு பாருங்கள். நல்லா இருந்துச்சு. கோயிலுக்குள்ளே வந்தாச்சு. சைடில் சாமிகிட்ட பூசாரிகிட்ட கேட்டோம், சைடில் என்ன சாமி பொம்மையாக இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தோம். அவர் வந்து நியமிக்கம் போட்டதை வச்சுருக்காங்கம்மா. வீடு கட்ட முடியாதவங்க, கால் கை ஒடிஞ்சவங்க, இந்த கால் கை வராதவங்க, குழந்தை இல்லாதவங்கலாம் இப்படி வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆனால் இதெல்லாம் உண்மை தான். இப்படிலாம் செஞ்சால் நடக்கும். குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை வரும், கால் கை வராதவங்களுக்கு கால் கை நல்லாயிருக்கும். இந்த மாதிரி செய்கிறது தப்பில்லை. ஆனால் இதெல்லாம் நான் நம்புவேன். நீங்கள் நம்புறீங்களா என்னென்னு தெரியாது. சரின்ட்டு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அப்பாவுக்கு மாலை போடுவோன்னு சொல்லி மாலை போட்டாச்சு. மாலை போட்டுட்டு அப்பா பிரகாரத்தை ஒரு ரவுண்டு சுற்றி வந்தார். பாப்பாவும் பின்னாடியே போயிருந்தா. எங்கடா ஆளக்கான மீன் பார்க்கும். இங்கே உளுந்து கும்பிட்டுருக்கா பாருங்கள், எப்படி சாமி கும்பிட்றான்னு. வீட்லேயுமே இந்த மாதிரி சாமி கும்பிடுவா நல்லா. அதே போல் உங்கள் குழந்தைங்களும் சாமி கும்பிடுங்களா என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள். நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். லைக் போடுங்க. உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப தேவை. லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் அடுத்தடுத்து இந்த மாதிரி வீடியோ போடுவேன். நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சரி அப்படின்ட்டு கிளம்ப ஆரம்பித்தாச்சு. டாட்டா சொல்லிவிட்டு அடுத்து நான் ஆச்சி கோயிலுக்கு வர போக வேண்டியிருந்துச்சு. அதனால் கிளம்பிட்டோம். பாய்.